நான் சொல்கிறேன், இந்த மாதம் நிறைய பொருளாதார தேவைகளின் வழியாக, பொருளாதார கமிட்மெண்ட்ஸின் வழியாக போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, எல்லாரும் மாம்சம் கேட்குறாங்க ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு, அப்படியா, சரி கொடுத்துடலாம். ஒரு மாதம் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், மாம்சத்தை சாப்பிட தர்றேன். ஒரு மாதம் மட்டன் போட்டால் என்னத்துக்காகும்? இவங்க அநியாயத்துக்கு சாப்பிடுவாங்க. இப்போ மோசே அப்படியே யோசிக்கிறான், ஒரு மாதத்துக்கு மட்டன்னா இந்த கடலில் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி அது கொடுத்தா கூட இவங்களுக்கு பத்தாது அப்படின்றார். எப்படி சாப்பிட்ருப்பாங்க பாருங்க. இவங்க மண்ணாவையே வேறு லெவலில் சாப்பிட்றாங்க. நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. என்ன பண்ண போகிறீங்க ஆண்டவரே? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டீங்களே. நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க, என்ன இவங்க வச்சு செஞ்சுருவாங்களே. இதுதான் தலைவருக்கு இருக்க பிரச்சனை பாருங்க. ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிடுவேன், நீங்கள் திடீர்னு ஆஃப் சீனில் போயிடுவீங்க, இவங்க வேற மாதிரி நம்மளை இது பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவன் வந்து ஃபிசிக்கலாக ஒரு கணக்கு போடுறான். என்ன கணக்கு போடுறான்னா, சரி அப்போ வந்து இந்த சமுத்திரத்துக்குள்ள மீன்கள்லாம் பிடிச்சி கொடுப்பார் போல் அப்படின்னு லாஜிக்காக யோசிக்கிறான். உன்னுடைய லாஜிக் திங்கிங்க்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நான் சொல்கிறேன், இந்த மாதம் நிறைய பொருளாதார தேவைகளின் வழியாக, பொருளாதார கமிட்மெண்ட்ஸின் வழியாக போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. என்ன தான் கணக்கு போட்டு வச்சு பார்த்தாலும் இவ்வளோ தான் இருக்குதுன்ற மாதிரி இருக்குது பாருங்களேன். அங்கே அதை விற்றா இவ்வளோ வரும், இதை போட்டால் இவ்வளோ வரும், இவர்கிட்ட கேட்டால் இவ்வளோ கொடுப்பாரு, இப்படியும் ஒரு கணக்கு போட்டு வச்சு பார்த்தா அது ஒரு லெவலில் தான் இருக்குது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரம் குறுகவில்லை, என் ஆவி குறுகவில்லை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோன்றதை இப்போது நான் நீ காண்பாய் அப்படின்றாரு. என்ன நடக்குது பாருங்க. வனாந்தரத்தில் இருக்கிற காடைகளை தேவன் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இறக்கி விடுறாரு பாருங்க. ஒரு காத்துங்க, தேவன் அனுப்புகிற the wind of God, தேவன் அனுப்புகிற காற்று எங்கேயோ இருக்கிறதை உங்கள் வசம் சேர்க்கும்.